காற்று வாங்க போனேன் ஒரு என்னடா அவர் அண்ணனை இன்னும் காணோம். எத்தனை நாள் தான் ஃபோன் அடிக்க வாரேன் இப்படித்தான் தினமும் லேட் பண்றாரு. சரி வந்துட்டார் அண்ணன். என்னண்ணே எப்ப கால் பண்ணாலும் இதே வேலை தான் உங்களுக்கு, லேட்டா வரதான் வேலை. என்ன கரெக்டான டயத்துக்கு வந்துட்டோம்ல. 7up கலையா போச்சுல. 7up இல்லாம நான் வரணும். 7up லேஸ் பாக்கெட் இருக்கு. என்ன ஓகே 7up லேஸ் பாக்கெட் இல்லாம ஸ்டாண்டு வேற போட முடிய மாட்டேங்குவோம் வண்டியில. இதை போனாலும் இதானா. வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் இந்த எங்க பார்த்தாலும் பூரா ஸ்டோரி அது இதுன்னு பூரா பார்த்தா ஓம் பாட்டா தான் இருக்கு. இருக்கணும்ல. என்ன பாட்டுப்பா சரியா வர மாட்டேங்கி? வல்லவன் பாட்டா? அதேதான். நீ கலைங்கந்தான் மன்மதனே நீ கவிங்கந்தான் அந்த பாட்டா? எஸ் 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 அதேதான். நம்மளுக்காக போட்ட பாட்டுனே, உங்களுக்காகவே போட்ட மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சிம்பு கிட்ட நான் அப்பயே சொன்னேன், ஆனா எனக்காக ஒரு பாட்டு பண்ணுங்கண்ணே. எனக்கு மறுநாள் கால் பண்ணாரு, உங்களுக்காக ஒரு பாட்டு போட்டேன் பாத்துக்கோங்க. அது இப்ப சிங்க் ஆகுது. ஆமா நம்புறாங்களா? கரெக்டா நம்புறேன்ல. நம்பினா தான் அப்ப கடைக்கு போகும்போது 7up. அப்படியா? சரி 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 சரி. அப்புறம் நான் என்ன செய்யணே? வேற என்ன தானே எப்படி போய்கிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? எப்படி போயிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டே இருக்கு சிறப்பா. காலைல ஒரு மேட்டர் சொல்ல மாட்டேன் பாருங்க உங்ககிட்ட. என்னப்பா பெரிய பில்டப்பா இருக்கு? கேளுங்க. என்ன? அவ தச்சையும் என் ஃப்ரெண்டு கால் பண்ணலாம். சரி நான் என்னடா மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும் போது, அப்ப மாப்பிள்ள உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸா கேளு அப்படின்னா, என்னடா சொல்லி பில்டப்பால இருக்கு சொல்லப்பா. சொல்லி வரேன் வரணும்ல. அப்ப ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு, ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அப்ப நானும் என் ஃப்ரெண்ட் லவ் சொன்னோம், அந்த பொண்ணு அவன் ஏத்துக்கிட்டான். சரி. அந்த பொண்ணு அவனை ஏத்துக்கிட்டு ஓகே லவ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நானும் சரி நம்மளுக்கான இல்ல அவன் லவ் பண்றான் அவளைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி. அதுக்கு எடுத்து பார்த்தா இப்போ ஒரு மாசத்துக்கு கேட்கும் போது லவ் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில என் ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் லவ் பண்ணால அவளை விட்டுட்டான், அவன் வேற ஒருத்தனை லவ் பண்ண, அவன் கூட இப்ப கல்யாணம் முடிச்சிட்டா, அதுவும் டிவோர்ஸ் ஆகி இப்ப போச்சு ஒண்ணுமே இல்லாம. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இதுதானே வெற்றி. அப்படியா? ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். வெற்றியே தானே உண்மைக்கான. நான் ஒண்ணு சொல்றேன்ல, பசங்க லைஃப்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் லவ் எவனுக்கு தோக்குதோ லைஃப்ல சக்சஸ். ஃபர்ஸ்ட் லவ்க்கு எவனுக்கு ஜெயிக்குதோ வாழ்க்கையில தோத்து நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடுவான். இதுதான் உண்மை. இப்போ உள்ள பொண்ணுங்களை பாருங்க, நிறைய பாருங்க. 10th படிக்கும் போது, 12th படிக்கும் போது, காலேஜே போத்தவனா 12th படிக்கும்போது லவ் ஆயிருது. அப்படித்தானே இருக்கு. இப்போ நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ பெரிய கவிஞர் ஆயிடுவ உலக. ஐயோ கவிஞரா? நீங்க சொன்ன வார்த்தைக்கு வாழ்த்துக்கள். நீ எதுக்காக சொன்னோன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய பாதிப்பு தான் இந்த கவிதையை கொண்டு வந்து போகும்போது லேஸ் பாக்கெட்டும் ஒரு 7up குடி பண்ணோம்னா அதுதான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கிக்கோங்க. அப்படியா? எக்ஸ்ட்ரா டீ ஒண்ணு சேர்த்து சொல்லப்பா. சரி ரைட் அசோகே. அண்ணனுக்கு ஒரு டீ ஒண்ணு, எனக்கு ஒரு டீ எக்ஸ்ட்ரா அண்ணனுக்கு சொல்லிடு. சரிண்ணா? ஆனா வந்து பொண்ணுங்களுமே பசங்களுமே இப்படித்தான் இருக்காங்கண்ணே. என்ன பசங்களன்னு விட்டோம்னா பசங்களை கூட விட்டுருவோம். இந்த பொண்ணுங்க வந்து பார்த்தாங்கன்னா முக்கால்வாசி இந்த முடியை மேல தூக்கி விட்டு டை அடிச்சு அப்படியே பங்கு வச்சுக்கிட்டு பங்க் கொடுக்க மாட்டேங்க. அவ்வளோ கீழே ஃபுல்லா மாதிரியா வலிச்சு எடுத்த மாதிரி, மொட்டை வலிச்சு எடுத்த மாதிரி, சேச்சி விட்ட வலிச்ச மாதிரி அப்படி மொட்டை அப்படி வெட்டி கை இப்படி மேல ஏத்தி விட்டு சட்டையை பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்படிதான் மேல காவி கலர்ல அப்படியே லைட்டா அடிச்சு இடத்துல நட பார்த்தாங்கன்னா இந்த பிள்ளைங்க நடப்பாங்க. என்னடா மாமா எப்படி இருக்குடா? இப்படித்தான் நடக்கானே. அப்படிதான் கூப்பிட்டா கூட ஒரு மரியாதை கொடுக்க கிடையாது. பின்னாடி காலரை ஏத்தி விட்டு இப்படி போற பையங்களை பார்த்தோம்னா பொண்ணுங்க அப்படி போறோம் அப்படின்னோம்னா ஏய் அப்படின்னா பொண்ணுங்க உடனே எவ்வளவு அழகா அப்படி அவன் தாண்டி மாசா இருக்கான்ல அப்படி. ஆனா அவனை பார்த்தானா வீடு சீரட் அடிச்சு பல்லு எல்லாம் கரையா இருந்துட்டு ஆளு போயில வாயில கூலிப்பு போயில வாயில வச்ச மாதிரிதான் இருப்பானே. அவளை தேடி தேடி லவ் பண்றாங்க. ஏன்னு கேட்டோம்னா அப்ப நல்ல வயலுக்கு வாய்ப்பு இல்ல. நம்மளே நீங்க பொண்ணு பார்க்க போனாலும் நான் தம்பியோட சொல்ல பாருங்க, இடுப்புல ஒரு பீரு போயில பாட்டு தெரியுற மாதிரி வைக்கணும். மேல அந்த கணேசன் வேலை தெரியணும். கணேசன் தெரியணும். கிடைக்கல நாங்க வாங்கி கொடுத்துறோம். எப்படியாவது கீழே இருந்தா ஒரு பையனை பிறக்கி மேல தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே ஆமா பொண்ணு வாமா மின்னலும் சொல்லி அந்த பொண்ணு வரைக்கு மேல எடுத்து வச்சாதான். ஆமா அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வார்த்தையை சொல்ல முடியாது. என்ன சொல்லு கால ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, அதை கொஞ்சம் அடிச்சு வந்து சொல்லிட்டு அதையும் ஒரு புகை மண்டணும். அப்படி சொன்னா அப்பா பொண்ணு மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவரை கல்யாணம் முடிச்சிருக்கேன்ப்பா அப்படிம்பாங்க. குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீட்டா டக்கின் பண்ணி நம்மள மாதிரி இப்படி நீட்டா
ஐயா வணக்கம் அப்படின்னு போனோம் அப்படிலாம் சொன்னோம்னா வெளியே கூட நாயன்றுவாங்க அப்படிங்கிறாங்க. வணக்கம் மாமா, மச்சான் வணக்கம், லைட்டா வாங்க கட்டிங் போட்டுருவோமா அப்படின்னா ஓகே ஆயிடும் இப்படின்னு சிம்பிள் காட்டுறாங்க. அதான் அந்த மாதிரி பசங்க தேடி தேடி பொண்ணுங்களுமே லவ் பண்ணுது. சரி சரி காரணத்தை வந்து சொல்லாம விட்டோம் பாருங்க. ஏன்னா அவங்கள போய் திருத்துவோம்ல நாங்க. அப்படி என்னப்பா காரணம்? திருத்துவாங்களாம், துவைக்கத்தான் முடியும், திருத்த முடியாது, அது தெரியாதுல்ல அவங்களுக்கு. அதனால வந்து பசங்க பொண்ணுங்க ஃபுல்லாமே நல்ல பசங்களை தேர்ந்தெடுத்துட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும். நல்ல நல்ல பசங்க எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இந்த தரிக்கியா பொறிக்கியா உள்ள பசங்க எல்லாம் தேர்ந்தெடுக்காங்க. அதான் தப்பு. சூஸ் பண்றாங்க உங்க லைஃப் பார்ட்னர். அதனால நல்ல பையனா பார்த்து, அதாவது செருப்பு கடைக்கு போறோம், செருப்பை பார்த்து பார்த்து வாங்குறோமா, கிழிஞ்சிருக்கா இதா இருக்கா அப்படின்னு கலர் நல்லா இருக்கா, அழுக்கு எதுவும் போட்டு பாக்குறாங்க. எல்லாம் போட்டு பார்த்து சரியா இருக்கா, நல்லா 4-5 கடை ஏறி பாக்குறாங்க. அதே மாதிரி லவ் பண்ற பையனை பார்த்து தேர்ந்தெடுங்க, நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ஒன்னும் கஷ்டமா இருக்கும், இன்னொன்னு பார்த்தோன்னா வயிற்றெரிச்சல் நிறைய இருக்கு. வயிற்றெரிச்சல் ஃபயர் ஆகுது, வயிற்றெரிச்சலும் இருக்குது, ஃபயர் ஆகுது. ஐயோ நம்மளுக்கு இல்லாம போயிருச்சு. அதுக்காக வந்து நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்க்கை கொடுக்க முடியுமா, வாய்ப்பு இல்லை. அதனால என்ன சொல்ல வரோம், பார்த்து பொண்ணுங்க எல்லாமே நல்ல பசங்க பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அம்மா அப்பா வளர்த்தாங்க வச்சுட்டாங்க, நீங்க தேர்ந்தெடுக்க நல்லதா தேர்ந்தெடுத்துக்கணும். சரிப்பா, சரி மதனே, நீங்க நல்லதா தேர்ந்தெடுங்க, வாழ்த்துக்கள். நாங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டோம். அண்ணனுக்கு வந்து ஒரு 7up ஒரு டீ ஒரு பாட்டை சொன்னார், அதனால லேஸ் 2 பாக்கெட் மறந்துடாதீங்க. எடுத்துட்டோம்.